என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி 15. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சூர்யா வீட்டிற்குள் வரும்போது அவனது அப்பா யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். சூர்யா மாடியை நோக்கி நடக்க, சூர்யா ஒரு நிமிஷம் என்று கூறி அவனை நிறுத்தியவர், சார் நான் என்னுடைய பையன்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு, சூர்யா நம்ம தேயிலை தோட்டத்துல பயிராகிற தேயிலை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேயிலைன்னு ஒரு தேயிலை கம்பெனி கிட்ட யாரோ சொல்லி இருக்காங்க. அவங்க கம்பெனிக்கு கொஞ்சம் தேயிலை தேவைப்படுதான், சப்ளை பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. எவ்வளோப்பா? ஒரு 1/2 டன் இருக்குமா என்று யோசித்தவன் மனதில் ஏதோ கணக்குகளை போட்ட பின், முடியும்பா, சரி நான் அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றவர் வாசலை நோக்கி நடக்க, எங்கப்பா போறீங்க என்று கேட்டான். நம்ம டிரைவர் சாமி கண் இருக்கார்ல, ஆமா, அவர் சந்திரமதி கிட்ட கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிறத பார்த்தேன். அவரை அடிச்சுட்டா, அதுக்கு அவகிட்ட எகிரிட்டு இருக்காரு. எவ்வளவு திமிருன்னு பாரு. போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அப்பா கூறியதை கேட்டு ஓ நோ என்றவன் நெற்றியை பிடித்து கொண்டான். ஏன்பா என்ன ஆச்சு? அப்பா நான் இப்ப வரும்போது சாமி கண்ணு என்கிட்ட வந்து சந்திரமதி அவரை அடிச்சுட்டதா சொன்னாரு. ஏன் அடிச்சான்னு சொல்லி கேட்டதுக்கு உதவிக்கு கூப்பிட்டேன், அது பிடிக்காம அடிச்சுட்டா அப்படின்னு சொன்னாரு. அவர் வயசு என்ன, அவ வயசு என்ன? எனக்கு கோபம் வந்துடுச்சு. போய் அவகிட்ட விசாரிச்சேன், அவ எதுவும் பேசல. தப்பு அவ மேலன்னு நினைச்சு நான் அவளை அடிச்சுட்டேன். என்னப்பா இது தீர விசாரிக்காம? விசாரிச்சேப்பா, அவ எதுவும் சொல்லல. அவர் தப்பா நடந்துகிட்டாருன்னு அவ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா என்ன ஏதுன்னு அவர்கிட்ட விசாரிச்சிருப்பேன். சரி சரி விடு, சாமி கண்ணு விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ சந்திரமதி கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். ஏன்பா, தப்பு நான் பண்ணிருக்கேன், சாரி கேக்குறதுல என்ன? வேண்டாம் சூர்யா, அது அவ மனசுக்குள்ள ஏதாவது ஆசைய உருவாக்கிட போகுது. உன்னை பிடிக்கலன்னு அவ சொல்லிட்டா, ஆனா அந்த மனசு மாற உன்னுடைய ஒரு சின்ன அசைவு கூட காரணமாயிடலாம். அதுதான். அப்பாவின் பயம் அவனுக்கு புரிந்தது. ஆனால் அவளை அடித்தது தவறுதானே, மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவன் மனம் மாறுமா என்ன? ஆனாலும் அப்பா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அமைதியாக மாடிக்கு சென்றான். அறைக்குள் வந்து விட்டானே தவிர அவன் மனம் தவியாய் தவித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அவளிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். ஜன்னலின் அருகில் வந்தவன் ஜன்னலை திறந்து தோட்டத்தை பார்த்தான். அப்பா சாமி கண்ணை தனியாக அழைத்து வந்து விசாரிக்கிறார். சந்திரமதி தோட்டத்திலேயே ஒரு இருக்கையில் வேதனையோடு அமர்ந்திருக்கிறாள். சாமி கண்ணு அவளிடம் வரம்பு மீறியதற்காக தான் அப்பா அவரை அழைத்து கண்டிக்கிறார் என்பது கூட அவளுக்கு தெரியாது. அது தெரியக்கூடாது என்று அப்பா நினைக்கிறார். அவள் முகத்தில் தெரியும் வலி அது அவனை ஏதோ செய்கிறது. இரவாகிவிட்டது. சந்திரமதி அந்த இடத்தில் இருந்து எழவில்லை. அனைவரும் இரவு உணவை முடித்து விட்டனர். அப்போதும் சந்திரமதி தோட்டத்திலேயே தான் அமர்ந்திருக்கிறாள். சூர்யா அப்பா கல்யாணியை அழைத்து, சந்திரமதி தோட்டத்துல உட்கார்ந்திருக்கா, அவளை கூப்பிட்டு சாப்பாடு கொடு என்றார். தோட்டத்திற்கு சென்ற கல்யாணி சிறிது நேரத்தில் தனியாக திரும்பி வந்தாள். என்னாச்சு, சந்திரமதி வரலையா? அப்பா கேட்க, பசிக்கலையா என்றாள் கல்யாணி. ஏன் சும்மா தோட்டத்திலேயே உட்கார்ந்திருக்கா? குளிர் வேற பலமா இருக்கு, உள்ள வர சொல்ல வேண்டியது தானே? வர சொன்னேன், ஆனா மனசு சரியில்லை, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்னு சொல்றா. அப்பா விழிகள் அவரையும் அறியாமல் சூர்யாவை பார்த்தது. அவன் முகத்திலும் ஒரு வேதனை. சூர்யா, உனக்கு தூக்கம் வரலையா என்று கேட்டார். அவன் பதில் ஒன்றும் கூறாமல் மாடிக்கு சென்றான். ஆனால் அவனுக்கு உறக்கம் வருமா என்ன? ஜன்னலின் அருகில் வந்து நின்று மதியை தான் பார்த்தான். ஒரு முயல் குட்டியை எடுத்து மடியில் வைத்து தடவியபடி ஏதோ சிந்தனையில் மூழ்கி இருப்பவளின் முகத்தில் சோகம் இப்போதும் நிழலாடுகிறது. அந்த சோகத்திலும் வேதனையிலும் கூட தோட்டத்தில் எரியும் விளக்குகளின் வெளிச்சத்தில் அவள் முகம் இன்னும் அழகாக இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. அவளை பார்த்து மன்னிப்பு கேட்காவிடில் அவன் மனம் மாறாது, அவள் மனமும் மாறாது. என்ன செய்வது? நேரம்தான் ஓடுகிறது. மதி அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. குளிர் வேறு கடுமையாக இருக்கிறது. அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவன் மாடி இறங்கி கீழே வந்தான். ஹாலில் ஒருவரும் இல்லை. அப்பா அம்மா அறையும் சாத்தப்பட்டிருக்கிறது. முன்வாசல் திறந்துதான் இருக்கிறது. நேராக தோட்டத்தை நோக்கி நடந்தான். மதியின் முன்னால் வந்து நின்றவன் சாரி என்றான். அந்த குரலை கேட்டுதான் சூர்யா தன் முன் வந்து நிற்பதை அவள் அறிந்தாள். தலை உயர்த்தி அவனை பார்த்தவளின் விழிகளில் கண்ணீர். அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. முயல் குட்டி அவள் மடியில் படுத்து நன்றாக தூங்குகிறது. அதுதான் சாரி சொல்லிட்டேன்ல,
எதுக்கு இந்த குளிர்ல இப்படி தனியா உட்கார்ந்திருக்க? எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போ. வழிந்த கண்ணீரை துடைத்தவள், ஆமா இந்த சாரி எதுக்கு என்று கேட்டாள். சாமி கண்ணு உங்கிட்ட அத்துமீறினதா கேள்விப்பட்டேன். ஓ, கேள்விப்பட்டீங்களா? அப்புறம் ஏங்க என்ன அடிச்ச மாதிரி அவரை அடிக்கல? இல்ல, அப்பா அவரை கூப்பிட்டு கண்டிச்சிட்டாரு. அலட்சியமாக சிரித்தவள், எல்லாத்தையும் ரகசியமா முடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. முயல்குட்டியை தூக்கி கீழே படுக்க வைத்து விட்டு எழுந்தவள், அப்புறம் என்ன, நாளைக்கு வந்து அவன் என்ன கட்டி பிடிப்பான், என்ன வேணும்னாலும் செய்வான். அப்பவும் அவனை ரகசியமா கூப்பிட்டு கண்டிச்சு மட்டும் அனுப்புங்க என்று கூறியவள் அவனை தாண்டி செல்ல அவள் கரத்தை பிடித்தவன், உன் மேல எவன் கையும் படாது, அதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என்றான். அவன் கரத்தில் சிறைப்பட்ட தன் கரத்தை பொறாமையோடு பார்த்தது அவள் விழிகள். அவளை அப்படியே இழுத்து தன் அருகில் நிறுத்தியவன், சாமி கண்ணு உன்கிட்ட அத்துமீறினதை ஏன் என்கிட்ட சொல்லல என்று கேட்டான். அவன் விழிகளில் தெரிவது காதலா, உரிமையா, பாசமா, அல்ல வேறு ஏதாவதா? அவன் விழிகளையே மாறி மாறி பார்த்தவள், சாட்சி இல்லையே, சொன்னா நம்பவா போறீங்க? நீ சொல்றது உண்மைனா கண்டிப்பா நம்புவேன் சிரித்தவள், அப்படி நம்பி இருந்தா என்ன தண்டிக்கிறதுக்காக இப்பவும் இந்த வீட்டுல என்ன தாசியா உட்கார வச்சிருக்க மாட்டீங்க. புரியல? உங்க தங்கச்சி என்ன காயப்படுத்தலன்னு சொன்ன உண்மைய நீங்க நம்பலையே, அப்புறம் எப்படி இந்த உண்மைய நம்புவீங்க? அன்னைக்கு உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் கரத்தை விடுவித்தவன், குளிர் அதிகமாயிருக்கு, போய் தூங்கு என்றான். அவனை புரியாமல் பார்த்தவள், இந்த திடீர் மனமாற்றத்துக்கு காரணம் என்னவோ தெரிஞ்சுக்கலாமா? அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை. பயப்படாதீங்க மிஸ்டர் சூரியவேந்தன், உங்களையும் மதுபாலாவையும் பிரிக்கிற ஒரு தடையா ஒரு நாளும் நான் இருக்க மாட்டேன் என்றாள். அப்படி ஒரு தடையா நீ இருக்க மாட்டியான்னு இப்ப தோணுது. அவனது அந்த வார்த்தைகள் அவள் செவியில் தேனாக பாய்ந்தது. கேட்டதை நம்ப முடியாமல் விழிகள் அகல விரிய அவனை பார்த்தாள். நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன்னு தப்பா நினைக்காத. நீ ஓகேன்னு சொன்னா உன்னை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். இனி முடிவு உன் கையில என்று அவன் கூறும்போது அவள் கண் முன் மதுபாலாவின் முகமும் சூர்யா, அப்பா, அம்மா, இளவரசியின் முகமும் மாறி மாறி வந்து செல்ல, தாசி எப்பவும் தாசி தான் சார் என்றவள் வேகமாக நடந்து வீட்டிற்குள் சென்றாள். அவள் கூறிய இந்த பதிலில் இருந்து அவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று அவன் மனம் முடிவு செய்தது. அவள் சென்ற திசையை பார்த்தபடியே சிறிது நேரம் நின்றவன் மெல்ல நடந்து வீட்டிற்குள் வந்தான். நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. சந்திரமதி, இளவரசி இருவரது படிப்பும் இன்னும் ஒரு வாரத்தில் இறுதி தேர்வோடு முடிவடைகிறது. அதன் பிறகு முழு நேரமும் வீட்டில்தான் இருந்தாக வேண்டும். அதை நினைத்த போது பழனி கண்முன் வந்து செல்ல சந்திரமதியின் உடல் நடுங்கியது. சூர்யா இருக்கிறான் தான், ஆனால் அவனால் தன்னோடு எப்போதும் இருக்க முடியுமா என்ன? அது மட்டுமல்ல, சூர்யாவின் உதவியை எப்போதும் நாடவும் முடியாது. அவன் மதுபாலாவுக்கு சொந்தம். சூர்யா வீட்டில் இருக்கும் வரை மட்டுமே தனக்கு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பும் சூர்யா மதுபாலா திருமணம் வரை மட்டுமே நீடிக்கும். அதன் பிறகு என்னவாகும்? அதை நினைக்கும் போதே சந்திரமதிக்கு பயமாக தான் இருக்கிறது. நமக்கு தீங்கு விளைவிக்காத ஆண்களிடம் மட்டுமே நம்மால் நம் தைரியத்தையும் திமிரையும் காட்ட முடியும். மற்ற ஆண்களை கண்டால் நம் கால் முட்டி இடிக்க ஆரம்பித்துவிடும். இப்படியே சந்திரமதியின் மனம் புலம்பிக் கொண்டிருக்க தேர்வும் முடிந்து விட்டது. தேர்வு முடிந்து இளவரசி, சந்திரமதி இருவரும் வீட்டை அடையும் போது மதுபாலா வீட்டார் ஹாலில் அமர்ந்து சூர்யா அப்பா அம்மாவோடு சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழனியும் சூர்யாவும் சற்று தள்ளி அமர்ந்திருக்கிறார்கள். இளவரசி, சந்திரமதி இருவரையும் கண்டதும், வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்திருக்கும் என்று உற்சாகத்தோடு மதுபாலா அப்பா கூற, இருவரும் புரியாமல் அவரை பார்க்க, சந்திரமதி, முதல்ல உனக்கான சந்தோஷ செய்தி, உன்னை உன்னுடைய வீட்டுக்கு அனுப்பிட முடிவு செஞ்சிட்டோம் என்றார். அதை கேட்டு சந்திரமதி இதயம் சுக்கு நூறாக வெடித்து சிதறியது. அவள் விழிகள் அவளையும் அறியாமல் பழனியை பார்த்தது. அவன் உதட்டில் ஒரு வெற்றி புன்னகை. இப்போது அவள் விழிகள் சூர்யாவை பார்த்தது. அவன் அவளையே பார்த்தபடி அமர்ந்திருக்கிறான். சட்டென்று விழிகளை இழுத்து மதுபாலா அப்பா மீது நட்டவள் சிரிக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. நீ இன்னைக்கே வீட்டுக்கு போகணுன்ற அவசியம் இல்லம்மா. உன்னுடைய அண்ணனுங்க 2 பேர்கிட்டையும் போன் பண்ணி சொல்லிடுறோம். நாளைக்கு காலையில அவங்க 2 பேரும் வந்து உன்னை கூட்டிட்டு போகட்டும். சூர்யா அப்பா கூற சரி என்று தலையசைத்தாள். இளவரசி என்று அழைத்த அப்பா, உனக்கு என்ன குட் நியூஸ் தெரியுமா? உன்னுடைய கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டோம். அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம். மாப்பிள்ள வேற யாரும் இல்லம்மா, மதுபாலாவோட பெரியப்பா பையன் சுமித்ரன். நாம மதுபாலா வீட்டுக்கு போயிருந்தோம்ல,
அங்க உன்னை பார்த்து பிடிச்சு போய் பொண்ணு கேக்குறாங்க. இளவரசி மதுபாலா பெரியப்பா மகனை நினைவுக்கு கொண்டு வந்தாள். உண்மையிலேயே அவளுக்கு மிகவும் பொருத்தமானவன் தான். அவள் முகம் மலர்ந்தது. ஒரு வாரம் முன்னாடியே அப்பா உன்கிட்ட உன் மனசுல யாரும் இல்லல்ல, உனக்கு மாப்பிள்ள பாக்கலாம்லன்னு சொல்லி கேக்கும் போது என் மனசுல யாரும் இல்லப்பா, நீங்களா பார்த்து முடிவு பண்ற மாப்பிள்ள தான் எனக்கு மாப்பிள்ளன்னு சொன்னல. அதனால நாங்க முகூர்த்த நாள முடிவு பண்ணிட்டோம். ஆனாலும் பொண்ணு பாக்குற சடங்கு இருக்கு இல்லையா, அத கண்டிப்பா நடத்தி ஆகணும்ல. அதனால நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அத பத்தி பேசதான் மதுபாலாவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. உனக்கு ஓகே தானே என்று கேட்டார். அப்பா, நான் தான் சொன்னேனே, எனக்கு நீங்க கை காட்டுற மாப்பிள்ளதான் மாப்பிள்ள. இளவரசி கூற, அப்புறம் என்ன, நாளைக்கே அண்ணன் ஃபேமிலிய கூட்டிட்டு பொண்ணு பார்க்க வரோம். அப்ப சரி, நாங்க கிளம்புறோம் என்று கூறி மதுபாலா அப்பா அம்மா விடை பெற சூர்யா அப்பா பரமேஸ்வரை அழைத்தார். பரமேஸ்வர், உன் தங்கச்சி சந்திரமதிய நாளைக்கு காலையில வந்து கூட்டிட்டு போங்க என்று கூற எதிர்முனையில் சிறிது நேரம் அமைதி. என்னப்பா பேச்சையே காணோம், உன் தங்கச்சியை கூட்டிட்டு போக உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டார். இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கூட்டிட்டு போக சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறமா நாளைக்கு என்ன நாளைக்கு. இன்னைக்கு இப்ப நாங்க ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருக்கோம். வரும்போது ஒரு 10-11 மணி ஆயிடும். நேரம் அங்க வந்து மதியையும் கூட்டிட்டே நாங்க வீட்டுக்கு போறோம். சரிப்பா, அது உங்க விருப்பம் என்று கூறியவர் அழைப்பை துண்டித்தார். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.